தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். விஜய் முதலமைச்சர் விஜய் குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு அப்படின்ற பெண்களை குறித்து ஒரு அவதூறு பேச்சு, சர்ச்சை பேச்சுன்ட்டு தஞ்சையில் நடந்த காவிரி போராட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதெல்லாம் இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய நிலையில் போய் நிற்க இன்றைக்கு காலையில் அவர் கைது நடவடிக்கை அப்படின்னு அதைத் தொடர்ந்து திமுகவினர் போராட்டம் அப்படின்னு ஒரே பரபரப்பாக தமிழகம் எங்கும் நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினதில் தப்பே இல்லை, நான் பேசினதில் எதுவுமே நான் அந்த அர்த்தத்தில் பேசலை, நான் யாரையும் குறிப்பிட்டே பேசலை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். இல்லை, அவர் இரட்டை அர்த்தத்தில் தான் பேசினார், அவதூறாகத்தான் பேசினார், ஆபாசமாக பேசினார், சர்ச்சைக்குரிய விஷயத்தில் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில பிஜேபியை சேர்ந்த சிலர் அவர்களே கூட இதில் தவறு, பெண்களை பற்றி இந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு, இது ரொம்ப தவறு அப்படின்னு அவர்களே முன்னுக்கு வந்திருக்காங்க. அதையும் தாண்டியும் கண்டன குரல்கள் அப்படிங்கிறது வலுத்துக்கிட்டே வர்றதை பார்க்குறோம். கைது அப்படின்னும் பொழுது இன்னொரு இடத்துல ஏன் இதற்கு போய் கைது, இந்த கைதுங்கிறது ஒரு வேளை இந்த விஷயத்தில் அதீதமாக நடக்கிறதா? இது பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளைக்கு தொடங்க இருக்கிற நிலையில், தமிழகத்தோட முழு பட்ஜெட் நாளைக்கு வரக்கூடிய இந்த நிலைமையில் எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்யறது அப்படிங்கிறது அரசியல் நடவடிக்கையாக, அவரை முடக்கும் நடவடிக்கையாக பார்க்குறோன்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் ஒருவேளை இவரே உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு பிளான்டு ஸ்கிரிப்டை தான் அவர் பேசியிருக்காரோ, அது ஒன்றும் ஜஸ்ட் லைக் தட் வரலையோ, இது அவர் திட்டமிட்டு இந்த ஒரு கைது நடக்கணும், இப்படி ஒரு பரபரப்பான ஒரு சூழல் போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த கூட்டத்தொடர் நடக்கும்பொழுது இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம். ஸோ இவங்க சொல்கிறாங்க அவங்க டைவர்ஷன் பாலிடிக்ஸ், அவங்க டைவர்ட் பண்ணுறாங்கன்னு இவங்க பண்ணுறாங்கன்னு அவங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, இது யாருடைய திட்டம், இந்த கைது அப்படிங்கிறதுக்கும் இந்த சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடும் 3 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஸ்டுடியோவில் நம்மோடு இருக்கக்கூடியவர்களை முதல்ல பார்க்கலாம். முதலாவதாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு சவுண்டையா அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜெயக்கண்ணன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். அதாவது ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி, ஒரு தமிழன் அப்படின்னாவே எப்படி, அவருடைய பாரம்பரியம் எப்படி, அவர் எப்படி, அந்த வரலாறு எப்படி, தமிழன்னா எவ்வளவு நாகரிகமாக நடந்து கொள்வான் அப்படின்றதுக்கெல்லாம் பல முறை பேசக்கூடியவர்கள், நாங்கள் அப்படி தான் வாழறோன்னு நெஞ்சு நிமிர்த்தி சொல்லக்கூடிய திமுகவை சேர்ந்து அதுவும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவரே இப்படியெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுவும் விவசாயிகள் போராட்டத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறதே அவசியமான ஒன்றா, இப்படி பேசுனதுக்கு இன்னி வரைக்கும் ஒரு சின்ன ஒரு வருத்தம் கூட அவர் தெரிவிக்கலன்னு நம்ம பார்க்குறோம். ஒரு கைது செய்யும்போது கூட அந்த ஆட்டிடியூட், அவரோட ஆட்டிடியூடு கூட நான் என்ன வேணால் பேசுவேன்பா அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் ஏற்படுத்துது அவரோட பாடி லாங்குவேஜ். ஏன் இப்படி நடக்குது, ஏன் திமுக இந்த அளவுக்கு இறங்கி போகுது? இல்லை, ஒரு முக்கியமான செய்தி எல்லாருமே நம்ம ஊடகங்களும் பத்திரிகைகளும் புரிஞ்சுக்கிறதில்ல. அதாவது பிரச்சனை காவிரி நீர் தொடர்பான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம். அடுத்து மேகதாது அணை குறித்த பல்வேறு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. விவசாயிகள் தொடர்பான ஒரு போராட்டத்தில் தண்ணீர் சம்பந்தமா பேசாம வேற என்ன பேச முடியும்? முதல் செய்தி. இன்னொன்று, அவரே சொல்ற மாதிரி, திரு உதயநிதி ஸ்டாலினே சொல்ற மாதிரி கட் அண்ட் காப்பி பேஸ்ட்டுங்கிற, அதாவது ஒட்டுமொத்தமா பேச்சுல சில இடங்களை மட்டும் கட் பண்ணிக்கிட்டு எடிட் பண்ண அவங்க அதாவது இந்த புகார் நம்ம வழக்கறிஞராக இருக்கிறதுனால உங்களுக்கு சில செய்திகளை சொல்லிடுறேன். தஞ்சை மாவட்ட மகளிர் அணி பைரவி அப்படிங்கிற ஒரு பெண்மணியை கொடுத்துருக்காங்க. இந்த புகாரில் இவர் ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசியதாக குற்றச்சாட்டு. சரி, ஒரு விவசாயிகள் அந்த போராட்டத்தில் தண்ணீர் தொடர்பாக இவர் முதல்வராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? இப்போ கர்நாடக மாநிலத்தோடு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? ஒரு எதிர்கட்சியாக இன்னைக்கு சொல்லப்போனால் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசணுமோ அதை பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, மாதிரி திரு விஜய் அவர்கள் காவிரி நீர் தொடர்பான எந்த விதமான பேச்சும் வெளியில் ஊடகங்களை சந்தித்து பேசலை. அதன் பிறகு கர்நாடகாவோட ஒரு அஃபிஷியலான ஒரு மீட்டிங்கும் எதுவும் ஏற்பாடு பண்ணல. அனைத்து கட்சி கூட்டங்களை ஏற்பாடு பண்ணுறதுக்கான ஒரு முகாந்திரம் இருக்குது, அதையும் செய்யலை. இப்படியான தொடர்ச்சியாக போராட்டத்தை சம்மந்தமாக பேசும்போது இவர் தண்ணீர் வரலை அப்படின்னு சொல்லி
இதற்கான போராட்டத்தை முதலமைச்சர் எடுக்கல அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து அவங்களோட நான் சொல்றேன், முதலமைச்சருக்கு ஒரே கவலை தான், திமுக மேல கேஸ் எப்படி போடலாம், திமுகவினரை வந்து எப்படி கைது பண்ணலான்றத மட்டும்தான் அவர் கவனம் செலுத்துறாருன்ற பாயிண்ட் வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போச்சு. அதையே வந்து நான் சொல்றேன், அப்படி சொல்லப்பட்ட அந்த செய்தியிலேயே கைது செய்யறதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா நீங்க அதுக்காக தான் கைது இல்ல பண்ணிருக்காங்க. ஆமா இந்த தேர்தல் இல்ல இதை வந்து எப்படி திமுக வந்து அப்படியே வந்து பூசி மொழிகி அதுல வந்து யார் திரித்தது யார், சொன்னது யார், திரித்தது யாருன்னு போறீங்களே, அங்க இருந்தாங்களே வேற யாராவது கலந்துட்டாங்களா அந்த போராட்டத்துல? இன்னொரு செய்தி இல்ல அந்த போராட்டத்துல பின்னாடில இருந்து குரல் வருது, வேற யாராவது ஒரு கலந்துட்டாங்களா? முழுமையான விவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு வந்து எந்த யாருமே நான் பேசுனது இல்லைன்னு யாரும் மறுத்து சொல்லிட முடியாது. ஏன்னா கட் காப்பி பேஸ்ட்ன்றீங்க, அது என்ன அதான் அர்த்தம்? சொல்லுவாங்க. அது புரியல அதாவது எனக்கு. இவர் வந்து பேசின கருத்துக்கள்ல ஆரம்பத்துல ஒண்ணு, இடையில ஒண்ணு, மத்தி எல்லாத்தையும் சேர்த்து தவறான அர்த்தம் புரிந்து கொள்ளும் வகையில் புரியல சார், ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சார், அதுல ஆரம்பம் எங்க முடிவு எங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் ஆரம்பம் ஒரு statement செய்தி முடிவு. நீங்க அதாவது என்ன பண்ணுமா, ஆபாசம் அவதூறுங்கிறதுக்கான கருத்துக்களை யாரு வேணா எப்படி வேணா கொண்டு போக முடியும்னு சொல்ல வரேன். பெண்களுக்கு எதிராக பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டா நீங்க இதற்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு தொடர்பான விமர்சனங்களை வச்சீங்களே, அதெல்லாம் எந்த அடிப்படையில சேர்க்கிறது? தேர்தலுக்கு தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பேச்சு பேசினாலும் பெண்களை பத்தி பேசுறாங்களா? என்ன எது சொன்ன பெண்களோட சேர்த்து ஏன் இதே திரு உதயநிதி ஸ்டாலின் நடிகைகளோட தொடர்பு படுத்தலாம் பேசலையா? என்ன அததான் கேக்குறேன், என்ன பேசுனாங்க? நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு முறையும் அவருடைய எந்த செயல்பாட்டுக்கும் ஒரு கார் ரேஸ் வச்சா அதை ஒரு நடிகையோட தொடர்பு படுத்தி பேசலையா? அது நீங்க பேசுனாங்கங்கறத நீங்க மறுத்து அந்த இடத்துலயே சொல்றேன். அதெல்லாம் நீங்க மறுத்துட்டீங்க. நான் ஒரு செய்தியை சொல்லவா, அரசியல் ரீதியாக பேசப்படுகிற அத்தனைக்கு நீங்கள் வழக்குகள் போட்டுவிட்டா ஒருத்தர் கூட ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ செய்ய முடியாது. ஜனநாயகத்திலே பேசுகின்ற கருத்துக்களில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் சொல்லி முடிச்சறேன். இல்ல சொல்லி முடிச்சறேன். உங்களுக்கு ஒருவரை பற்றி அந்த போராட்டத்துல பேசப்படுது. நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். அதை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் இதெல்லாம் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், அரசு உங்கள்ட்ட இருக்கு, அரசு வழக்கறிஞர்கள் இருக்காங்க, மாவட்டம் தோறும் நீங்க அவதூறு வழக்குகள் கூட தாக்கல் செய்ய முடியும். எடுத்ததற்கெல்லாம் கைது என்ன நான் என்ன சொல்ற நடக்கிறது என்ன வந்து ஏதாச்சும் இதற்கு முன்னாடி அதிமுகவுல முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தியும் இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி முடிச்சறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு. அந்த வழக்கு இன்னமும் நிலுவையில தான் இருக்கு. சர்வாதிகார ஆட்சியில அந்த வழக்கு தொடர்ந்த உடனே அந்த மாதிரி பேசறத நிறுத்திட்டாரா? சர்வாதிகார ஆட்சியில தான் இம் என்றால் வனவாசம், ஏன் என்றால் சிறைவாசம்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற காட்சியை வந்து நீங்க உருவாக்க நினைக்கிறீங்களா? தமிழக வெற்றி கழகம் என்ன வந்து எடுத்த எடுப்புல எல்லாரும் மேலே வழக்குகள் தான் போடுவோம்னா இந்த அரசு எதற்காக மாற்றத்திற்காக இதுதான் சரி பண்றது? அதாவது என்ன வேணா பேசிட்டு ஒரு பெண்ணை பற்றி என்ன வேணா பேசிட்டு கடந்து போறாங்க. சரியானதா? ஒரு செய்தி சொல்றேன், எதிர்க்கட்சி தலைவராக அந்த ஒரு செய்தியை நான் சொல்லிடுறேன். அவர் அந்த மாதிரி நீங்க குற்றச்சாட்டுகளை முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்வதற்கு இணையான ஒரு குற்றத்தை அவர் வந்து அதற்கு செய்யலங்கிறத அவருடைய கருத்தா சொல்றாரு. ஒருவேளை உங்களுக்கு அது அவர் செஞ்சது குற்றம், அவர் கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள் இருக்குன்னா அதை எடுத்து உங்களுக்கு ஜனநாயக ரீதியா எவ்வளவு வழிகள் வேணா இருக்கலாம் சார். ஆனா லாஜிக்கலா உங்க மனசாட்சி படி சொல்லுங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு நடிகையின் பேரை சொல்றாங்க, பின்னாடியே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு சரி அந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இருந்தா அவர் அதை கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்ல. அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு நான் காவிரி தண்ணியை பத்தி சொன்னேன்னு சொல்றாரு. அப்ப புரியாதவர்களுக்கு கூட அது புரியணும்ன்றது தானே அர்த்தம். நான் ஒரு செய்தியை சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் இதே நடிகைகள் தொடர்பு. நான் என்ன சொல்றேன், முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் கூட அந்த நடிகை கலந்துக்கிறாங்க. அன்றைக்கு வந்து அவர் வந்து எந்த வகையில கலந்துக்கிட்டாங்கன்னு யாரும் கேட்கல. நான் என்ன சொல்றேன், அவருக்கும் அவங்களுக்கும் அப்படியே வந்து இப்ப வந்து திமுகவுக்கு பிரச்சனை இப்ப அங்கதான் இருக்கா? விவசாயிகள் போராட்டம் இல்லையா? போராட்டத்தில் நீருக்கான தண்ணீருக்கான போராட்டம். நான் சொல்றேன், கலைஞரை போல நகைச்சுவையோடு பேசுவதில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதுமே இவ்வளவு நாளா நீங்க வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அது ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சொல்றாரு, நாங்க வந்து யார பேசல, நாங்க வந்து எம்ஜிஆர் பேசியிருக்கோம், நாங்க வந்து ஜெயலலிதாவை பேசியிருக்கோம், எடப்பாடியை பேசியிருக்கோம், ஒரு தடவை கூட கைது பண்ணல. என்ன சார் பேசுறாங்க? என்ன அததான் இப்ப மாத்தணும்ன்றதுக்காக தான் இந்த கைது நடவடிக்கை. சகிப்புத்தன்மைங்கிறது என்னன்னா, ஜனநாயக நாட்டில் அது அரசியல் ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துல உங்களுக்கு மாற்று கருத்துல நீங்களும் பேசுவீங்க. இப்படித்தான் அங்க வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒரு முதலமைச்சர் பேசவே இல்லைங்கிறதுக்காக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாருங்கிறதுனால நீங்க வழக்கு போடுவீங்களா? என்ன வேணா எதிர்க்கட்சி தலைவர் பேசலாமா? ஏங்க பேசுவாருங்க.
கருத்துரிமையோட பேசுவார். சரி, அப்படியே பேசினாலும் அந்த பேச்சை ஒத்துக்கணுமே தவிர நீங்க என்ன சொல்றீங்க, காவிரி பிரச்சனையை வந்து பேச போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நாங்க இது இது என்னமா திமுக இன்னமும் இதெல்லாம் நம்புதா சார்? இன்னமும் மக்கள் இதெல்லாம் நம்புவாங்க நம்புறீங்களா? ஆமா நம்புவாங்க. நான் சொல்றேன் அதான் சொல்றேன். நாங்க என்ன வேணா பேசுவோம், ஒரு மக்கள் வகையில தாவேக்காவுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு, இந்த அரசாங்கத்தோட நடவடிக்கைக்கு நான் வரவேற்கிறேன். ஏன் தெரியுங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அவங்களுடைய அந்த தொய்வை வந்து மீண்டும் அவங்க தூண்டி விட்டுருக்காங்க. இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்லிடுறேன். நாளைக்கு பட்ஜெட் தொடங்கக்கூடிய சூழலில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் கைது கடுமையான கண்டனத்திற்குரிய. நீங்க நல்ல கண்டனமே தெரிவிங்க சவுண்டையா சார். வந்து இது வந்து கொஞ்சம் அதீதமான நடவடிக்கையை கையில் எடுக்கிறதா தாவேகா? அதாவது யார் அவதூறாக பேசினாலும், யார் வந்து ஒரு விமர்சனம் செய்தாலும், முதலமைச்சரையோ இல்ல வேற யாரை விமர்சனம் செய்தாலும் ஒரு அதீதமா கைதுன்ற அளவுக்கு போறாங்களா? இதுல வந்து மகளிர் வந்து புகார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா கூட இதை விசாரணை பண்ணிருக்கலாம், ஒரு நோட்டீஸ் அனுப்பி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம், அவர்கிட்ட பர்சனலாக ஒரு என்கொயரி பண்ணியிருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பெரிய தஞ்சாவூருக்கே கூட்டு போகணும், அப்பயே போய் காலையிலேயே விடிஞ்ச உடனே காலையிலேயே போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு இதை ஒரு பெரிய ஒரு பரபரப்பாக இதை கொண்டு போகிறதுக்கான காரணம் நிஜமாவே அவங்க சொல்கிறதாகத்தான் இருக்குமா? சட்டப்பேரவையில் நாளைக்கு எதிர்க்கட்சி தலைவர் வந்து பேசக்கூடிய விஷயங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி டாக்டிக்ஸ்லாம் பண்ணி அவரை முடக்க பார்க்குறாங்களா தாவேகா? இல்லை, இந்த பேச்சு வந்து அந்த 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 சொற்றொடர் அது வந்து ரொம்ப ஆபாசமானது, அருவருக்கத்தக்கது. அவருடைய தொடர்ந்த பேச்சை நான் கேட்டேன். அதில் எல்லாமே அவர் கருத்தோடு தான் பேசுகிறாரு, அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இந்த சொற்றொடர் வந்து ஒரு ஆபாசமான சொற்றொடர். அவர் அதை மீன் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? எதிர இருந்து ஒரு நடிகையின் பேரை சொல்கிறாங்க, அப்போ இவரை கண்டிச்சிருக்கணும். இது மாதிரிலாம் சம்மந்தம் இல்லாத பெண்களை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்னு கண்டிச்சிருக்கணும். மினிமம் அவர் அதை செஞ்சுருந்தாருன்னா இவர் சார் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கலாம். அவருடைய நோக்கம் அது இல்லை, நம்ம அந்த வார்த்தைகளை தப்பாக பொருள் கொண்டுட்டோம் அப்படின்றது. அப்போது அவங்க அதை தப்பாக பொருள் கொள்ளும்படியாக அங்கே பேசுகிறாங்க, எதிர இருந்து கத்துறாங்க. இதை அவர் ரசிக்கிறாரு, அதுக்கும் ஒரு ரைடர் ஒன்று போடுறாரு. அப்போது வந்து அவருடைய நோக்கம் இதுதான்றதை அவர் தெளிவுபடுத்திட்டார். என்னுடைய நோக்கம் இதுதான், இப்படி அருவருப்பாக இந்த பாயிண்ட்டை நான் அட்டாக் பண்ணுறதுக்கு தான் இதை சொன்னேன் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இது வந்து மிக மிக தப்பான ஒரு முன்னுதாரணம். அதுவும் இவர் வந்து ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கார், மிக உயர்ந்த பதவி, பாரம்பரியமான ஒரு கட்சியினுடைய மூத்த துணை முதலமைச்சராக இருந்தவர், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். அப்படிங்கும்போது ஒரு நிஜமாவே இது வந்து ஆனா தாவேகா கொஞ்சம் ஏன் இது வந்து எல்லா அவதூறு வழக்குகளையும் கைது வரைக்கும் போறாங்கன்ற கேள்வி இல்லை. இது வந்து நீங்க ஒருவேளை கைது பண்ணலை அப்படின்னா இன்னொரு சைடு பெண்கள்லாம் போராடுறாங்க. நியாயம் தானே அவங்க போராடுறது. யார் வேணாலும் எது வேணாலும். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார் அப்படி தான், பெண்களை எல்லாம் வந்து விபச்சாரிகள்ன்ற மாதிரி, தாவேக்காவுக்கு ஓட்டு போடுற பெண்கள்லாம் விபச்சாரிகள்ன்ற பொருள் கூட ஒருத்தர் பேசினார். இப்படி எல்லாரும் யார் வேணாலும் நீங்கள் தற்குறிகள்னு பேசுகிறீங்க, சரி அதை அவங்க பொறுத்துட்டு போகிறாங்க, அது வேறு விஷயம். பட் ஒரு பெண்களை வந்து தரக்குறைவாக கண்ணியக்குறைவாக பேசுகிறதுன்றது வந்து ஒரு நல்ல ஒரு இதே கிடையாது. ரெண்டாவது வந்து இவர் வந்து அசம்பிளியில் போய் அதை பண்ணுவார் இதை பண்ணுவாருன்றதுக்காகலாம் அதெல்லாம் வந்து பொருள் இல்லாதது. ஏன் அவர் இல்லைன்னா வேறு யாருமே இல்லையா? இவரை காட்டிலும் மூத்த தலைவர்கள் திமுகவில் நிறைய பேர் அங்கே உள்ளே இருக்காங்க, இவரை விட சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். இவர் அந்த தலைமையினுடைய மகன் என்பதை தவிர வேறு தனக்கு அதீதமான ஒரு தகுதி ஏதாவது இருக்குன்னு இதுவரைக்கும் நிரூபிச்சிருக்கிறாரா? ஏதாவது ஒரு விஷயத்தில், பேச்சாற்றல்லையோ அல்லது நிர்வாக திறமையிலையோ ஏதாவது ஒன்று நிரூபிச்சிருக்கிறாரா? அப்ப இவர் தான் இருந்து அந்த அசம்பிளியை விஜய் அவர்கள் எந்த வழியில பேசுறாரோ அந்த வழியில பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இப்போது எதிர்கட்சிக்கு வந்துருதா? ஏன்னா அவரும் வந்து இப்போ நீங்க வந்து நிறைய இடங்கள்ல ரொம்ப வித்தியாசமான பேச்சு, ஒரு முதலமைச்சர் இதுவரைக்கும் பேசினதா நம்ம பார்க்கல. இப்ப புதுசா சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். வந்து வாயில நல்லா வந்துரும் அப்படிங்கிறாரு, டேஷ்ங்கிறாரு. இதெல்லாம் ஒரு பயன்படுத்துகிறார். இதெல்லாம் பயன்படுத்தும் போது அப்ப எதிரில் இருக்கிறவங்களும் அதுக்கு ஈக்குவலா தான் நம்ம பண்ணணும். இதுக்கு ஈக்குவலா இல்ல, இன்னும் ஒருபடி இறங்கி கூட பேசுறதுக்கு உள்ள ஆள் இருக்காங்க, அந்த கட்சியில் ஆள் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியும். அதனால இவரால் தான் இவரை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த கட்சியில் யார் இல்லை. இதை விட சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க, இதை விட இன்னும் ஒருபடி இறங்கி போய் பேசக்கூடியவர்களும் இருக்காங்க. அதனால இதை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற அந்த வாதத்தை நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அப்படி ஏற்றுக்கிட்டா இவர் தான் இருக்கிற அசம்பிளியில் இவர் தான் சீனியர் லீடர், மற்றவங்களுக்குலாம் எதுவும் தெரியாதுன்ற மாதிரி அர்த்தம் ஆகிடும்.
அப்போ துரைமுருகனுடைய சீனியாரிட்டி எதிர்க்கட்சி தலைவருக்குன்னு ஒரு ரோல் இருக்கு இல்லையா? ரோல் ஒரு சட்டப்பேரவை கூடும், அதுவும் பட்ஜெட் கூட்டத்தொடர், அதுவும் தாவேகாவுக்கு முதலாவது பட்ஜெட், முதல் ஆட்சியில அந்த ஆட்சியே புதுசு அவங்களுக்கு. இதுல பட்ஜெட்டும் போது ஒரு வந்து ஒரு தவறான ஏதாவது இருந்ததுன்னா அதை வழி நடத்த வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது எதிர்க்கட்சி தலைவர். அவர் இல்லைன்னா இன்னொருத்தர் அந்த இடத்துல உட்காந்துருக்க போறாரு. சீட்டு தானே அது. இல்ல இப்ப இது ஒரு போராட்ட களமா மாறிடும் இல்லையா? இப்ப இவங்க வருவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, கண்டன குரலை எழுப்புவாங்க, இல்ல பேட்ஜ் போட்டு வருவாங்க, பிளாக் ஷர்ட் போட்டு வருவாங்கன்னு ஏதாவது ஒரு இருக்கும்போது பட்ஜெட்டே பிரசன்ட் பண்ண முடியாத சூழல் கூட இதுக்காக வந்து தவறுகளை எப்படி நம்ம அனுபவிச்சுட்டே போக முடியும்? இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி அவங்க மூக்க அழகிரியோட மகள் நடந்துட்டது பார்த்தீங்க. அது வீடியோ ஆதாரமே இருக்குது. இப்போ கூப்பிட்டு போனாங்க, அங்கேயே ஸ்டேஷன் ஜாமீன்லேயே விட்டாங்க. இப்போ இவரை கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாங்க. இல்ல தொடர்ச்சியா நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு தாவேக அரசு கூட்டு வாங்கிட்டு தானே வருது. இப்ப கூட 9 சட்டப்பிரிவுகள்ல வழக்கு போட்டிருக்காங்க சார். அது எதுவுமே வேலிடா இருக்குமானே தெரியல. நீங்க குட்டு வாங்குறாங்கன்றதுக்காக யாருமே இப்ப குட்டலை அப்படின்றதுக்காக அவங்க செய்கிறதெல்லாம் சரின்னு ஆகிடுமா? இப்போ சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரும் கோர்ட்டுக்கு போனாங்களா? கோர்ட்டு அவங்கள குட்டினாங்களா? ஆட்சி அப்போ இருந்த ஆளுங்கட்சியை குட்டலைன்றதுனால நீங்கள் அதை சரின்னு ஒத்துக்குறீங்களா? இல்லை. அப்போ குட்டினாங்கன்றதுனால இவங்க செஞ்ச ஜனநாயகத்தில் வந்து கோர்ட்டு குட்டிச்சு அப்படின்றதுக்காக அதை தப்புன்னு எடுத்துக்க முடியாது. இவங்களை குட்டலை அப்படின்றதுனால இவங்க செய்கிறதெல்லாம் சரின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. தவறு வந்து சட்டத்தினுடைய பார்வையில் நம்ம பார்க்குறோம். எல்லா சட்டப்படியான கேஸுகளும் ஜெயிக்குதா? அதுக்கு சாட்சிகள் தான். சாட்சிகளுடைய அடிப்படையிலாம் கேஸ் ஜெயிக்க முடியுமே ஒழிய நீங்கள் சட்டம் நீதி அதெல்லாம் அங்கே கிடையாது. அப்போ அதனால் இது சரி அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இதில் வந்து கைது செய்தது அப்படின்றது அது சரியான நடவடிக்கை தான். அந்த இப்போ விட்டுற போகிறாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க, அவங்க தரப்புலேயே சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து விசாரிச்சுட்டு அவரை இல்லையே கோர்ட் வரைக்கும் போயிட்டு இப்போ கோர்ட்லேயும் வந்து கோர்ட்டு நீங்கள் போனீங்க, கோர்ட் நீங்கள் தானே போனீங்க. அவங்க என்ன செய்ய போகிறான்றது உங்களுக்கு தெரியுமா? அவங்க விசாரிச்சுட்டு ஈவினிங் விட்டு இருந்துருக்கலாம்ல. அது கோர்ட்டுக்காக கூட இந்த முடிவை எடுத்திருக்கலாம்ல தானே. அவங்க எடுக்கிற முடிவை கோர்ட்டு சொல்லியிருக்கலாம்ல. அவங்களும் அந்த முடிவை எடுத்துருந்துருக்கலாம்ல. சரி, ரைட். இப்போ நான் நம்மோடு வந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சிவா பரமேஸ்வரன் அவர்களும் இணையம் வழியாக இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தாவேகா வர்சஸ் திமுக எப்படி பார்க்குறீங்க இதை? சட்டமன்றத்திற்குள் செய்ய வேண்டிய காத்திரமான அரசியல் வந்து தமிழகத்தினுடைய வீதிகளில் அல்லது வெளிப்புறங்களில் நடக்கிறதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் எழுது. இப்ப நாளைக்கு சட்டமன்றம் கூடும் பொழுது ஒரு காத்திரமான எதிர்கட்சியாக திமுகவும் அதனுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் மிக காத்திரமான வாதங்களை முன்வைத்து அரசு திக்குமுக்காட செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அவருக்கு இருக்கிறது. மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியத்திலிருந்து, அதாவது அரசியல் பாரம்பரியம் என்று சொல்லும்போது அரசியல் பாரம்பரியம் மிக்க குடும்பம், மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியம் கொண்ட கட்சி, அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவர் நேற்றுக்கு தஞ்சாவூர்ல பொது வெளியில அப்படி பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் நான் மட்டுமல்ல பல மூத்த ஊடகவியலாளர்கள் பல செயல்பாட்டாளர்கள் பேசும்பொழுது இதே கருத்தை தான் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ அவர் கருத்தை சொல்லலாம், அரசை விமர்சிக்கலாம், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அதாவது அந்த கட்சியின் சார்பில் அடுத்ததாக திமுக ஆட்சிக்கு வருமாயின் அப்பொழுது ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக பார்க்கப்படுகின்றவர், அந்த கட்சியில மிக மூத்த ஒரு பொறுப்பு அல்லது அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கும் பொழுது தன் நிலை உணர்ந்து பொதுப்படியாக ஒரு பொது வெளியில் பேசும் பொழுது தான் என்ன பேசுகிறோம், அது சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அதை நியாயப்படுத்த முடியுமா அப்படிங்கறத அவர் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டிருக்கணும். ஆனால் அதே வேளை இந்த உடனடியாக அவர் பேசியதற்கு எதிராக உடனடியாக இன்று காலை கைதி இங்கிருந்து தஞ்சாவூர் அழைத்து சென்று விசாரணை, உடனே மதியத்து 2:15 மணிக்கு வந்து நீதியரசர் விசாரித்து விட்டு இல்ல அரச தரப்பில் இருந்து இல்ல நாங்க வந்து அவர் ரிமாண்ட் பண்ணும் எண்ணம் இல்லை, அதாவது நீதிமன்ற காவலுக்கு அனுப்பக்கூடிய எண்ணம் இல்லை, எனவே விசாரித்து விட்டு அனுப்பி விடுகிறோம் என்று சொன்னதும் அரசாங்கம் வந்து சற்று இதில் கொஞ்சம் ஆர்வ கோளாறுல செயல்பட்டு விட்டார்களோ அப்படிங்கிற கேள்வி எழுது. ஆனால் அடிப்படையில இன்னைக்கு ஒண்ணு இல்லை, நம்ம காத்தால நேற்று இந்த சம்பவம் நடைபெற்றதிலிருந்து இப்பொழுது நாம் உரையாடி கொண்டிருக்கின்ற வரை சமூக ஊடகங்கள்ல வரக்கூடிய கருத்துக்களை பாருங்களேன், ஒரு பரவலான ஒரு போக்கு தெரியுது. அதாவது அரசாங்கத்திற்கு ஆதரவாகவும் உதயநிதியை கண்டித்தும், அதே போன்று உதயநிதி அல்லது திமுகவிற்கு ஆதரவாக, உதயநிதி சொல்லக்கூடாது, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு ஆதரவாகவும் அரசை கண்டித்தும் பதிவுகள் அவர். அப்போ சிலர் ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடிய, கூர்ந்து நீங்க கவனிச்சீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, திமுக வந்து பாரம்பரியம் மிக்க கட்சி, அதனுடைய பேச்சாளர்கள் ஆகச்சிறந்த பேச்சாளர்களை தமிழர் உருவாக்கிய போதெல்லாம் அந்த கட்சியினுடைய தலைமை ஆபாச பேச்சுக்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த செயல்பாடுகள் அல்லது பொது வெளியில் அருவருக்கத்தக்க வகையில் பேசக்கூடியதை அவர்கள் கண்டிப்பதில் அந்த அளவுக்கு பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை.
பெரிதா ஆர்வம் காட்டலையா இல்ல அவங்களே அதை பேசுறதுனாலதான் வந்து அது கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வரைக்கும் நம்ம சரித்திர ரீதியா பார்க்கணும். இப்ப வந்து தமிழ்நாட்டிலே ஒரு மிகச்சிறந்த அரசியல் ஆளுமையாக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள், அவர் மீதே இந்த விமர்சனம் இருந்தது. அதாவது ஆகச்சிறந்த ஆளுமை, மிக அற்புதமான ஒரு ஆட்சியாளர்னு சொன்னா கூட அவர் மீதும் இந்த விமர்சனம் இருந்தது. அதாவது பொது வெளியில் சில விரும்பத்தகாத வகையில் அவர் பேசினார் என்று. ஆனால் அவருக்கு இருந்தக்கூடிய ஆளுமையும் அரசியல் மதி நுட்பமும் அதை அவரால் பின்னால் அரசியல் ரீதியாகவும் ஆட்சி ரீதியாக நியாயப்படுத்த முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் காலகட்டத்தில் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், குறிப்பாக இளைஞர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்றால் தனி மனித விமர்சனங்களை யாரும் ரசிப்பதில்லை. அதாவது இந்த அடுக்குமொழி பேச்சு, அப்புறம் வந்து ஒரு நகைச்சுவை என்கின்ற பேரில் ஆபாசமான ஒரு கருத்தை சொல்லி ஒரு பொது வெளியில் ஆயிரக்கணக்கானவர்கள் சிரித்து அதை ரசிக்கின்ற அந்த காலகட்டம்லாம் மாறிடுச்சு. இப்போ விழிப்புணர்வு அதிகமாக இருக்கு. இப்போ வழக்கறிஞர் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திமுகவிலேயே வந்து அண்மையில கூட அந்த கட்சியினுடைய ஒரு உயர்நிலை பேச்சாளர் இருந்து ஆபாசமாக பேசுகிறார் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கி கட்சியிலிருந்து இடைநீக்கம்லாம் செய்யப்பட்டு அப்புறம் மீண்டும் தலைமையிடம் வந்து அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்து மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ளப்பட்டார்கள் பார்க்கின்றோம். இப்ப அப்படியான ஒரு பேச்சாளர்கள் அல்ல கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்தார்களே என்றால் அதை வந்து கட்சி கண்டித்து கேட்கின்ற பொழுது கட்சியினுடைய மிக மூத்த பொறுப்பில், அதாவது கிட்டத்தட்ட திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலினுக்கு அடுத்த படிநிலை, இரண்டாவது நிலையில் தான் எதிர்கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார். அப்பொழுது அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு பொது வெளியில் தான் எப்படி பேச வேண்டும் என்பதில் அந்த பக்குவம் அவருக்கு இன்னும் எடுபடவில்லையோ என்று எண்ண தோன்றுகிறது. ஒரு கருத்தை சொல்லலாம். இப்போ காவிரி என்பது தமிழ்நாட்டில் அனைவருக்குமான ஒரு உயிர் நாடியான விஷயம். அந்த உயிர்ப்புடன் ஆவேசத்துடன் தமிழக மக்களின் உரிமைக்காக ஒரு குரல் கொடுக்கின்ற வரை மிக நியாயமானது. அதுவும் குறிப்பா டெல்டாவினுடைய அந்த மைய புள்ளியாக இருக்கக்கூடிய தஞ்சை நகரில் குரல் கொடுத்ததுல நியாயம். ஆனால் அதுக்கு சற்று அதிலிருந்து விலகியோ அல்லது மீறியோ சென்று தனி நபர் விமர்சனங்கள் என்று ஈடுபடும் பொழுது அது ரசிக்கப்படாது. இப்படி நான் விமர்சனமே பண்ணலன்னு சொல்றாரு அவரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து யாரையும் குறிப்பிட்டு பேசல, நான் அந்த பேட் டேஸ்ட்ல கூட பேசல, ஏன் வந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி சொல்றாங்கன்னே தெரியலன்றாரு. எனக்கு வந்து வேணும்னு அந்த பேச்சை நான் மட்டுமல்ல, நேற்றுக்கு தொலைக்காட்சி நேரு ஒலிபரப்புலயே மற்ற ஒலிபரப்புகள் பார்த்தவர்கள் அனைவருக்குமே தெரியும். அதாவது இப்போ அவங்க அதிகாரி வந்து ரொம்ப அற்புதமா ஒரு கருத்தை சொன்னாங்க. அவர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார், கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அதை திசை திருப்புகின்ற வகையில் ஒரு ஆபாசத்தின் எல்லையை நோக்கி செல்லக்கூடிய வகையில் ஒரு கருத்தை அல்லது ஒரு விதமான ஒரு தொனி அல்லது பாதையில் பயணிக்கிறார் என்று தெரிந்தவுடன் அவர் வந்து இல்லை, தவறு, இப்படியான இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூட, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், திமுக இப்படியான விஷயங்களை ஆதரிக்காது என்று அந்த சமயத்தில் அவர் சொல்லி இருந்தாரே என்றால் இல்லை. விமர்சனம், அரசியல் ரீதியான விமர்சனம் என்பது வேறு, தனிநபர் ரீதியான விமர்சனங்களை ஒருபோதும் திமுக அனுமதிக்காது. இதற்கு நான் உடன்படவில்லை, தொண்டர்கள் அமைதி காக்க வேண்டும், இப்படியான விரும்பத்தகாத வகைகளிலான பேச்சுக்கள் அல்லது செயல்பாடுகளை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் சொல்லி இருந்தால் RS பாரதி அவர்கள் ரொம்ப கிளியரா சொல்றாரு, நாங்க எல்லார பத்தியும் பேசியிருக்கோம்பா, எம்ஜிஆர் பத்தி பேசியிருக்கோம், ஜெயலலிதா பத்தி பேசியிருக்கோம், எடப்பாடி பத்தி பேசியிருக்கோம். பெரியவர் RS பாரதி வந்து எப்படியான கருத்துக்களை சொல்லுவார், எப்படி சொல்லுவாருன்னா பூசில அவரும் வந்து பல வகையில் உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசுவார். பல வகையில வந்து அந்த கட்சியினுடைய தலைமையை அவர் சொல்றதுல சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய அந்த கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர், ஒருங்கிணைப்பு செயலாளர் முறையில கட்சியினுடைய தலைவர் அல்லது செயல்பாடுகளை ஆதரிக்க வேண்டியது, அதற்கு வந்து நியாயப்படுத்த வேண்டியது பொறுப்பு, அவருடைய பொறுப்பு. இதுல அவர் வந்து பிக்சர்ல வரல. இதுல பிக்சர் என்னன்னா, எதிர்கட்சி தலைவர் பேசியது சரியா தவறா, ஆனால் அந்த மேடையில் அவர் விவசாயிகள் பிரச்சனையை பேசியது வரை சரி, பேச வேண்டும், சரியாக பேசி இருக்கின்றார். காவிரி மக்களுடைய அந்த டெல்டா பகுதியினுடைய நிலையை யதார்த்தமாக எடுத்து கூறியிருக்கிறார். ஆனால் அதிலிருந்து சற்று விலகி தனிநபர் விமர்சனம் என்று செல்கிற பொழுதுதான் அந்த எல்லையை கடக்கிறார். அது இன்டென்ஷனலா பண்ணிருக்காருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல எதேச்சியா வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன்? ஏன்னா ரெண்டு விதமாவும் பேசப்படுது. எப்படி தோணுது? கிடையாது, அரசியல்ல எதேச்சா. அவர் வந்து மிகப்பெரிய, அவர் வந்து 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார், துணை முதலமைச்சராக இருக்கின்றார், இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கின்றார். எதேச்சையெல்லாம் பேசல. எல்லாருக்குமே தெரியும், அந்த வந்து பிளேயிங் வித் ஹியூமன் எமோஷன்ஸ், அதாவது மனிதர்களுடைய உணர்வுகளோடு விளையாடுவது என்பது அரசியலுடைய ஒரு முக்கியமான
முக்கியமான ஒரு அங்கம். இந்த உசுப்பேத்துறதுன்னு சொல்லுவோம் அந்த காலத்துல, பாருங்கள் அவர்கள் செய்யவில்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களுடைய பிரச்சனையில் தலையாக முன் நிற்கின்றது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மக்களை தட்டி எழுப்புகின்ற அல்லது உசுப்புகின்ற அந்த இதுலெல்லாம் வந்து அதிலெல்லாம் வந்து அறியாமல் செய்து விட்டார்னு சொல்ல முடியாது. ஆனா என்னன்னா அதே நேரத்துல இன்னைக்கு அரசு வந்து இவ்வளவு விரைவாக அவர் போய் உடனே கார்த்தால போய் ஒரு மிக மூத்த அதிகாரி சென்று வீட்டில் சென்று கைதில பாதி வழி ஒலக்கூர் தாண்டி விழுப்புரம் போறதுக்குள்ள வழக்கு விசாரணை நீதிமன்றத்துக்கு வந்து நீதிமன்றத்திலே இல்ல எங்களுக்கு ரிமாண்ட் செய்யும் எண்ணம் இல்லை. நான் கேள்விப்பட்டேன் நீதிமன்றத்தில் சென்ற செய்தியாளர்கள் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் முன்னால ஒரு நிமிடத்திற்குள் வழக்கு முடிந்து விட்டது என்று நீதிமன்ற செய்தியாளர்கள் சொன்னார்கள். மாதிரி அரசுக்கு ரிமாண்ட் பண்ற எண்ணால விசாரிச்சு விட்டுருவோம் அப்படின்னு. அப்ப அரசு என்ன பண்ணியிருக்கலாம்? அவர் உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசியது தவறு அல்லது சட்ட ரீதியாக சரியில்லை என்றால் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள், விசாரணைக்கு வாருங்கள் என்று அதற்கான ஒரு அழைப்பாடியை அனுப்பி விசாரிச்சிருக்கலாம். உடனடியாக அவர் இங்கே அழைத்து தஞ்சாவூர் கூட அவர் போய் சேரல, பாதி வழியில் தான் இருக்கார். அதுக்குள்ள நீதிமன்றத்தில் எங்களுக்கு வந்து அவர் ரிமாண்ட் பண்ற எல்லாம் இல்லைன்னு சொல்லும்போது அரசாங்கம் கூட இதை வந்து தீவிரமாக சிந்திக்காமல் அதனுடைய கான்சிக்வன்சஸ் எதிர்வினைகளை சிந்திக்காமல் சற்று அவசரப்பட்டு செய்து விட்டார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. ஆனால் மறுபுறம் அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் என்ன ஆயிருக்கும் என்றால் யார் வேண்டுமானாலும் அரசு மீதால வைக்கலாம். இந்த அரசு வந்து ஒரு கையால் ஆகாத அரசு, இவர்களால் ஆட்சி செய்ய தெரியவில்லை. ஏன்னா திமுக வந்து அண்ணா திமுக சேர்ந்துக்கிறாங்க. இதுல இருவருமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இவர்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லை, ஆட்சி செய்ய தெரியவில்லை. ஆட்சியும் இல்ல வேன்ல ஏறும்போது கூட வேன்ல இருக்கும்போது கூட நாளைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அதுல உங்களை வந்து நீங்க இருக்கக்கூடாதுன்னு அவங்க இந்த கைதா அப்படின்னு கேட்டா கேள்வி கேட்டா மட்டும் என்ன பதில் சொல்லிட்டு போறாங்க, அறுத்து தள்ளிட போறாங்களான்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார். அதெல்லாம் ஒரு இளரத்தம் வந்து அதெல்லாம் வந்து பெருசுபடுத்த முடியாது. அப்படி பார்த்தா இந்தியாவில எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படிதான் பேசுறாங்க. அப்புறம் இதை விட மோசமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சில விஷயங்கள்லாம் வந்து அச்சில் ஏற முடியாது அந்த காலத்தை போட்டு டாட் டாட் டாட்னு வச்சிருவாங்க. அது மாதிரி எல்லாம் எல்லா கட்சிக்காரங்களும் எல்லாரையும் பேசுறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் துரதிருஷ்டவசமாக இந்த தனிநபர் வசைபாடுதல்களும் இப்படி இந்த மோசமான அரசியலாக செய்யாமல் தனிநபர் விமர்சனங்களை செய்து அதை துதிபாடுவதாகவும் இருக்கலாம் அல்லது மோசமாக விமர்சிப்பதாக இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஆரம்பித்துதான் மற்ற மாநிலங்களுக்கு பரவி விட்டது என்று வடநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்லுவாங்க. அதனால இது என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அவர் நாளை சட்டமன்றம் கூடும் பொழுது இதே காவிரி பிரச்சனையை எதிர்த்து இந்த முதலமைச்சரால் காத்திரமாக செயல்பட முடியவில்லை என்று சொல்லி சட்டமன்றத்தை அவர் ஸ்தம்பிக்க வைத்திருப்பாரே என்றால் அவர் மிக அதிகப்படியான உயரத்திற்கு உயர்ந்திருப்பார். பாருங்கள், ஒரு இளம் தலைவர் கலைஞர் இருந்தார், அவருக்கு பிறகு ஸ்டாலின் இருந்தார், இப்பொழுது உதயநிதி. மக்கள் பிரச்சனை என்று வரும்பொழுது அவர்கள் வந்து எந்த அளவு காத்திரமாக செயல்படுகிறார். அதை விடுத்து விட்டுட்டு ஒரு மலிவான அரசியலுக்கு அவர் இறங்கி விட்டார் அல்லது இறங்கி விடுவதற்கான அந்த போக்கில் செல்கிறார் என்பது வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் நாளைக்கு என்ன விமர்சனம் அவர் மீது வைக்கப்படும் என்றால் சட்டமன்றத்திற்கு உள்ள அவர்களுக்கு திமுக ஆட்சிக்கு தேவையான பலம் இல்லை, வெளியில் பொது வெளியில் அவர்கள் மலிவான அரசியலை செய்து ஆதரவை தர முயல்கிறார்கள். இந்த விசில் அடிச்சாங்க குஞ்சுகள்னு சொல்லுவாங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப லோ லெவல்ல பேசும்போது அந்த மாதிரியான விமர்சனங்கள் அந்த மாதிரி ஆதரவை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ரைட், ஓகே, நான் வரேன் சார். ஓகே, போராடுவோம் அப்படிங்கறத அவர் நிலைநிறுத்த வேண்டும். அதனால இது என்னன்னா ரெண்டு விஷயம் நீ கவனிக்கணும். அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி சொன்னது ஒரு கருத்து ரொம்ப நியாயம் இருக்குது. இந்த பேச்சும் தேவையில்லாத பேச்சு, இந்த கைதும் தேவையில்லாத கைது. அதே போன்று திருமாவளவன் சொல்லி இருக்கின்றார் இது வந்து கண்ணியமற்ற பேச்சு. அதனால இதெல்லாம் உதயநிதி அவர்கள் உணர்ந்து கொண்டு இனிவரும் கூட காலங்களிலாவது அந்த தனக்கான அந்த பதவி தான் எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற அந்த பொறுப்புணர்வோடு நடந்து கொள்வது அவருக்கும் கட்சிக்கும் நலம். சரி சரி, ஜெயக்கண்ணன் சார், அதாவது இவ்வளவு பேர் திருமாவளவன் ஆகட்டும் அன்புமணி ஆகட்டும் கைதை கண்டிக்கக்கூடிய பலரும் ஈவன் அதிமுக கூட கைதை கண்டிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் பேசுனது வந்து சரியில்லைன்னு சொல்றாங்க. இப்போ இவ்வளோ பேர் பேசுனது சரியில்லைன்னு சொல்லும்போது நான் அதை பேசவே இல்லைன்னு ஒரு சின்ன ஒரு அப்பாலஜி கூட வரல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இது வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்னு, நான் செய்யறதெல்லாம் கரெக்டுன்ற மனநிலையா இல்லை நான் இது வந்து உங்க என்டையர் திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் அப்படி தானே இது போய் சேரும்? அப்படி இருக்கும்போது இது எப்படி ஒரு நாகரிகமான அரசியலை நம்ம எதிர்காலத்தில் கூட எதிர்பார்க்க முடியாது போல இருக்கு. அதாவது அவர் வந்து வரம்பு மீறி பேசிவிட்டார் அப்படின்னு உங்களுக்கு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும்னா அண்ணன் சொன்னார் இல்லையா, சட்டப்படி நீங்க விட்டுருங்க சார், சட்டப்படி இது ப்ரூவ் பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் லாஜிக்கலா நான் கேக்குறேன், இத்தனை பேருக்கு புரிஞ்ச விஷயம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் என்ன பேசணும்னு புரியலையா? இல்ல, அதாவது ஒரு ஃப்ளோவா பேசும்போது முழுமையான இதுதான் பேசுறோம்னு சொல்லி யாரும் ஒரு கட்டாயப்படுத்தியோ கட்டுப்படுத்தியோ பேச வைக்க முடியாது. இன்னொரு செய்தி என்னன்னா, அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார்,
இல்ல சார், அது ரொம்ப எதேச்சியா அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்திருந்தா கூட அதை வந்து ஓகே இது அந்த இல்ல நான் வந்து ஒத்துக்கிற தவறு அப்படின்றத ஒரு சொல்லிட்டு போறதும் ஒரு தலைவனுக்கு ஒரு அழகு தானே. அப்படி அது தவறாக அப்படி இருந்திருந்தா அது எல்லா தொண்டர்களும் தலைவரே அப்படி சொல்றாரு அப்படின்னா தொண்டர்களும் அதை தவறா பேசலையே, தவறா பேசுறதா இதுதான் கேட்கிறேன். இந்த மனோநிலை இது வந்து ஒரு சரியான டைரக்ஷனான்னு கேட்கிறேன் நான். இல்ல அதாவது ஒரு செய்தியை நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த புதிய சட்டப்பிரிவுகளின் அடிப்படையில் ஒருத்தரா வந்து அழைப்பாணை அனுப்பப்பட்டு நீங்கள் வந்து கூப்பிட்டு விசாரிக்கலாம். ஒவ்வொருக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று இது மாதிரியான கைது நான் என்ன சொல்கிறேன், அவருடைய அவதூறான பேச்சுக்களுக்கு சரியான முறையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அது உண்மையாகவே உங்களுக்கு வந்து வரம்பு மீறல் என்ற அடிப்படையில் அதற்கான வழக்குகள் தொடுங்கள். அதுதான் சொல்றேன், வழக்கு ஏற்கனவே தொடுக்கப்பட்டு வந்து அதிமுக தரப்புல இன்பதுரை அவர்கள் தொடர்ந்த வழக்கு இன்னமும் நிலுவையில் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பாலியல் ரீதியாக செய்யக்கூடிய தவறுகள், அவங்க நிர்வாகிகள்கிட்டயே பேசின தவறான நீங்க நிர்வாகிகளின் தலைவரை ஈக்குவேட் பண்றீங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன இல்ல நீங்க நீங்க இப்ப எப்படி டைரக்ஷனை மாத்துறீங்கன்னு புரியுதா? இல்ல டைரக்ஷனை மாத்த ஆமா நாங்க செய்வோம், அவங்க செஞ்சாங்களா, அவங்களும் அதே தான் செய்றாங்க. இது என்ன சார் கேட்டாரு வந்து நான் என்ன சொல்றேன், தாவேக்காக அனுபவமே கிடையாது. அவங்க இப்ப கேக்குறாங்க, அவங்க வந்து அந்த சட்டப்பேரவையில என்ன பேசிட்டு போறாங்க, அமைச்சர்கள் பதில் சொல்ல போறாங்களா, அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா கேள்வி கேக்குறாங்கல்ல. அப்போ நீங்க வந்து ஒரு நல்ல முன்னுதாரணத்தை செட் பண்ணுங்க, இவங்க கத்துக்க போறாங்க. அண்ணன் சொன்னார் அதீதமா வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உதயநிதி ஸ்டாலின். திரு விஜய் அவர்கள் என்ன சாதனை செஞ்சிட்டார், முதலமைச்சர் ஆயிட்டார். 3 மாசம் தான் சார் ஆகுது. இல்ல நான் நீங்க அதுக்குள்ள என்ன அனுபவம் வருஷ கட்சியோட ஒரு 3 மாசத்துல நீங்க போட்டி போடணும்னு நினைக்கிறீங்க. என்ன அனுபவத்தின் வாயிலாக ஒரு முதலமைச்சராக ஆனார்? என்ன அனுபவத்தின் வாயிலாக ஒரு முதலமைச்சர்? எல்லாருமே அனுபவத்துல தான் முதலமைச்சர் ஆகிறது. அதை தான் நான் கேட்கறேன். அப்புறம் இவரு அண்ணன் கேட்கறாரு, நீ அதீதமா முக்கியத்துவம் நீங்க வந்து துணை முதலமைச்சராக கொடுத்துருக்கீங்க, வந்து அமைச்சராக கொடுத்தீங்கன்னு நான் என்ன சொல்றேன், கட்சி ரீதியா உதயநிதி ஸ்டாலினுக்கு அனுபவம் இல்லைங்கிறப்ப எந்த அனுபவத்தின் வாயிலாக முதலமைச்சரானார் திரு விஜய்? கேட்போமா இல்லையா? அதாவது கேள்விகள் என்பது தொடர்ச்சியாக நேரடியா களத்துல இறங்கி கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை உருவாக்கி இவ்வளவு 20 வருஷமா ஒரு நற்பணி மன்றம் அது இதுன்னு ஒவ்வொன்னு நடத்தி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வரலாமா வேண்டாமா, இல்ல இல்ல வரலாமா வேண்டாமான்னு அசஸ் பண்ணி அதுக்கப்புறமா களத்துல இறங்கி வந்திருக்காரு சார். இவர் எப்படி வந்தாரு? வரவே மாட்டாருன்னு சொல்லி உடனே வந்தாரு. வந்தாலும் நான் பார்த்து எம்எல்ஏக்கு நிக்க மாட்டேன்னாரு, எம்எல்ஏவா நின்னாரு. அப்புறம் அமைச்சர் ஆக மாட்டேன்னாரு, அமைச்சராகி நின்னாரு. அப்புறம் துணை காரணம் முதலமைச்சராக திரு விஜயை வந்து அனுபவம் இல்லாம நினைக்கிறேன். ஸ்டாலின் அவர்களே கண்டிப்பா நான் வந்து உதயநிதி இருக்கட்டுமேங்க. நான் என்ன சொல்றேன், திரு விஜய் அவர்களுக்கு அனுபவமே இல்லாமல் முதலமைச்சர் பதவிக்கு தகுதியானவர் என்றால் அத்தனை தகுதிகளும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் உண்டு. ரைட். இப்ப இந்த இடத்துல நீ இப்ப இன்னைக்கோட விசாரணை நாங்க பண்ணிட்டு விட போறோம், ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லவே சொல்லிட்டாங்க. எப்ப சொல்றாங்க? நீங்க என்னமோ சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அப்படியே முடக்கி எதிர்க்கட்சி தலைவரோட உயர்நீதிமன்றம் தலையிட்டதால வேறு வழி இல்லாம நாங்க வந்து ரிமாண்டுக்கு போக மாட்டோம், அரஸ்டோட முடிச்சுக்கிறோம்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கே ஒழிய. சார் ஒண்ணு கேட்டார் பாத்தீங்களா? சரி, அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேச்சுக்கே நான் சொல்றேன், நீதிமன்ற காவல்லே வச்சு ஒரு 15 நாள் இல்லன்னே வச்சுக்கோங்களேன், திமுக செயல்படவே படாதா? திமுக செயல்படுங்க. அப்புறம் என்ன பேசுறீங்க? நான் சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய கடமைகளை ஆற்றுவதற்கு நீங்க வந்து முதல் நாள் திட்டமிட்டு கைது, அந்த மக்களுடைய பேச்சு அப்படி இருக்கு. அதுபோல அப்ப உதயநிதி ஸ்டாலின் இல்லைனாலும் அடுத்த கட்டமா இருக்கவங்க பேசுவாங்க, எதிர்க்கட்சி கடமையை செய்வாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அவர் எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய கடமை ஆற்ற முடியலங்கிற ஆதங்கத்துல பேசுறது தான். இன்னொரு செய்தி, இந்த குறிப்பிட்ட நடவடிக்கை என்பது இப்ப அவர் கேட்ட மாதிரி இப்ப நாளைக்கு இப்ப வந்துட்டார்ல, நாளைக்கு விவசாயிகளுக்காக போராட போறீங்களா இல்ல இந்த கைது நடவடிக்கைக்காக? நான் சொல்றேன் ரெண்டையும் சேர்த்து தான் செய்வாங்க. அதாவது என்னன்னா, அப்ப எது உங்களுக்கு முக்கியம், எது உங்களுக்கு பிரையாரிட்டி, நீங்க தான் அதை மாத்துறீங்க. அதாவது விவசாயிங்க மக்களுக்காக குறிப்பாக காவிரி பிரச்சனையில் போராடக்கூடிய இந்த எதிர்க்கட்சியை நீங்கள் அவர்களுடைய பிரச்சனைக்கு போராடுற அளவுக்கு ஆக்குறது. இந்த 5 வருட நீங்க காவிரி பிரச்சனைக்காகவே போராடன்னு சொல்றீங்களே, இந்த 5 வருட ஆட்சி காலத்துல வந்து மழை தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி தான் காவிரியில இருந்து நமக்கு வந்திருக்கு, அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருந்திருக்கே தவிர நீங்க கரெக்டா கேட்டு மாசம் மாசம் கணக்கு வச்சு கேட்டு பெற்று 5 ஆண்டு ஆட்சி காலம் நடத்திட்டீங்களா? இப்ப என்ன பண்ணிருக்காங்க? இவங்களுக்கு தான் புதுசு, இவங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியாது. நீங்க தான் சொல்றீங்களா எதுவுமே தெரியாது, அப்படியே வந்துட்டாங்க தற்கூரிகள் அமைச்சர்கள்லாம் எதுக்குமே இது இல்லன்றது தானே விமர்சனம். இவ்வளவு வருடங்களாக காவிரி பிரச்சனை இருக்கே, சால்வ் பண்ணிருக்கலாம். கடந்த 5 ஆண்டுகளாக குறிப்பிட்டு இதற்கான வந்து உங்களுக்கு மேட்டூர் டேம்ல குறிப்பா அந்த ஆடி மாதம் தொடர்பாக
இது வரக்கூடிய தண்ணீரெல்லாம் இப்போ திரு மு.க. ஸ்டாலின் கேட்டு வாங்கினாரா? கேட்டு பெற்றது. மழை பெஞ்சது வந்தது. நீங்க அப்படி நீங்க சொல்லலாம். கரெக்டா சொல்லுங்க. மழை பெஞ்சது வந்தது. தீர்ப்புக்கு அப்புறமே வந்த தண்ணி ஆணையத்தின் ஃபுல்லாவே இல்ல, நீ- கரெக்டா வந்துருச்சு. நீங்க- மழை கரெக்டா வந்துச்சு, உங்களுக்கு தண்ணி கரெக்டா நான் என்ன வந்துருச்சு. சொல்றேன், ஆணையத்தின் வாயிலாக அவர்கள் முறைப்படி தண்ணீரை திறந்து விட்டிருக்கிறார்கள். இன்னொன்று இந்த கையிருப்பு இருக்கும் பொழுது அணையினுடைய கையிருப்பின் அடிப்படையில் தான் அங்கே வெளியிட முடியும். அந்த இப்ப அடிப்படையில் விஜய் வந்த பார்க்கின்ற உடனே தான் அங்க தண்ணி விட போது மாட்டேங்கிறாங்களா? நான் என்ன கேட்குறேன், யார் வந்தாலும் வராவிட்டாலும் நான் ஒரு செய்தியை சொல்லவா. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களுடைய அண்ணனுக்கெல்லாம் நிர்வாக ரீதியாக அவங்களுக்கு தெரியும். முழுமையாக பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பை அவங்க தண்ணீர் பாசன வசதிகளுக்காக அங்கே காவிரி அங்கே வந்து மேட்டு பகுதி கொண்டு போயிருக்காங்க. இப்பதான் இந்த 3 மாசத்துல இல்ல இந்த 3 மாசத்துல பல ஆண்டுகளா இல்ல நடக்கக்கூடிய அப்ப செய்தி. அப்ப என்ன நான் என்ன என்ன சொல்ல சொல்றேன், வரீங்க? இதைத்தான் சொல்ல வரேன். அதாவது இது நீங்க- தொடர்ச்சியான ஃபெயிலியர். எந்த இன்றைக்கு- கவர்மெண்ட் இல்ல, நான் சொல்லி வந்தாலும் முடிச்சிடறேன். நடந்த ஃபெயிலியர் தான் இது reflect ஆகுது. துரதிர்ஷ்டவசமாக அங்கு தேசிய அளவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டிற்கு எதிராக இருக்கிறார்கள். அவர்கள் கர்நாடகாவில் தொடர்ச்சியாக மாறி மாறி ஆட்சிக்கு வரும் பொழுது நமக்கு தீங்கு இழைக்கப்படுகிறது. நமக்கு வந்து நம்ம தமிழ்நாடு- கூட்டணியில இருக்கும்போது நம்ம கேட்க நம்ம அதை மாட்டோம், பத்தி நம்ம நான் பேச நான் மாட்டோம். எப்பவும் ஆனா சொல்றேன். அடுத்தவர்களோட கூட்டணியில எல்லார் இருக்கும்போது மீதும் கேட்போம். விமர்சனங்கள் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றம், அதே தவறுகளை மீண்டும் தாவேக்காவும் செய்யக்கூடாது. தமிழக வெற்றி கழகம் திமுக மாதிரி இருக்காதீங்க, தாவே கன்றீங்க. நான் யாரையா புரிஞ்சுக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்றேன். சரி, மக்கள் சரி. பிரச்சனை இல்ல, மக்கள் பிரச்சனை என்று வரும்போது சவுண்டையா சார், மக்கள் நீங்க பிரச்சனை சொல்லுங்க. என்று வரும்போது அதாவது இப்ப- அனைவருமே இல்ல, சரியா இருக்கணும். இப்ப என்ன வந்து இப்ப வந்துட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்ப நாளைக்கு வந்து சட்டப்பேரவையில வந்துட்டாரு. இப்ப இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல என்ன வரும், என்ன மாதிரியே நம்ம எதிர்பார்க்கல. இது வந்து நடக்குமா இல்ல சரி நம்ம நாடாளுமன்றம் மாதிரியான நிலைமை? ஏன்னா நாடாளுமன்றம் வரைக்கும் திமுக அமளி பண்ணி இன்னைக்கு மக்களவையே ஒத்திவைப்பு வந்து இந்த விஷயத்துக்காக நடந்தது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் இப்போ இந்த கைதுக்கு நாளைக்கு எதிர்ப்பு இருக்கும். கட்டாயம் வந்து அவங்களுடைய உணர்ச்சிகளை காட்டுவாங்க, அது தப்பு இல்லை. ஏன்னா ஜனநாயகத்தில் வந்து இது மாதிரி நடக்கிறதுலாம் தப்பு இல்லை. அதே நேரத்தில் வந்து நீங்கள் பட்ஜெட்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கும் சேர்த்து பண்ணீங்கன்னா அது இன்னும் ஜனங்கள் அதை விரும்புவாங்க. முக்கியம் பட்ஜெட் தானே. இல்ல இப்ப பாவம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தா கேள்வி கேட்டுருவாருன்ற அச்சத்துல கைது பண்ண நினைச்சது தாவேக அரசு. ஆனா இப்ப அவங்க வந்து அவங்க நினைச்சதை நிறைவேற்ற முடியாம பின்வாங்கிட்டாங்க. அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இந்த கூட்டத்தொடரை சமாளிக்க போகிறது தாவேக அரசுன்ற கேள்வி வருது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா வரவு செலவு எல்லாமே என்ன செய்ய போகிறோம், ஏற்கனவே அவங்க அறிவிச்சதை தான் செய்ய போகிறாங்க. எந்த அரசாக இருந்தாலும் அவருடைய தேர்தல் வாக்குறுதி என்னவோ அதை தான் செய்ய போகிறாங்க. அதுக்கான நிதி ஒதுக்கீடு என்னன்றது தான் அந்த டீட்டெயில் வருமே ஒழிய பட்ஜெட் அப்படின்றது. ஏன்னா இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத இடத்துல இன்னைக்கு இவங்க இருக்காங்க. ஏன்னா அதீதமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறதா தான் பார்க்க முடிகிறது தாவேக அரசு. 2500 ரூபாயா இருக்கட்டும், இளைஞர்களுக்கான பைசா, இளைஞர்களுக்கும் ஓரளவுக்கு 4000 என்னமோ கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. ஸோ இப்படி எல்லாமே ரொம்ப அதீதமா கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து அதை பட்ஜெட்ல கொண்டு வர முடியாது. அப்ப இப்படி ஒரு பரபரப்பை நிகழ்த்தினா கொஞ்சம் டைவர்ஷன் ஆயிடும். அந்த இடத்துல இப்படி ஒரு கூட்டத்தொடரை நடத்தி முடிச்சிடலாம். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள்னு ஒன்றும் கிடையாது. அதாவது வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்களே ஒழிய நாங்கள் வந்த உடனே எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு எந்த அரசும் செய்ய முடியாது. ஈவன் முன்ன அரசே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா படிப்படியாக தான் செய்ய முடியும். 5 வருஷம் இருக்குது. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ வருது? 3 லட்சம் கோடி வருதுன்னா வருஷத்துக்கு ஒரு 50,000 60,000 அந்த அளவு தான் அப்படியே செஞ்சுக்கிட்டே வருவாங்க. முதல்ல எடுத்த உடனே எல்லாத்தையும் செய்யணுன்றது இல்லை. இப்போ 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்குறாங்க, அதை படிப்படியாக கூட அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகலாம். எடுத்த உடனே 2500 கொடுத்துடணும் அப்படின்றது இல்லை. 2500 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்த உடனே இப்போ 1000 தான் கொடுத்துருக்குறாங்க. அதை 1500 ஆக்கி 2000 ஆக்கி 2500 முடிவில் கொண்டு போகலாம். அதே போல் ஒவ்வொரு திட்டமாக தான் அதை செய்ய முடியுமே ஒழிய, அதுவும் இவர்களுக்கு நிர்வாகத்தில் அனுபவம் கிடையாது. நிதிநிலையை எப்படி சரி செய்வது என்பதெல்லாம் இனிமேல் தான் அவங்க யோசிக்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் இவங்க அதிகாரிகளை தான் நம்பி இருக்கணும். ஏன்னா அவர்களுக்கு என்று ஒரு அனுபவம் இல்லாதனால எது எடுத்தாலும் அவங்க அதிகாரிகளை நம்பி தான் இருக்கணும். அதிகாரிகள் சரியான வழியை காட்டுறாங்களா தப்பான வழியை காட்டுறாங்களான்றது போக போக தான் தெரியும் அவங்களுக்கு. விஜய் அவர்கள் முக்கியமான விஷயத்து கூட பேசுறது இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய விமர்சனம். அந்த தஞ்சாவூர்லேயே இப்போ அந்த போராட்டத்தின் போதும் அதை வைக்க போய் தான் வேற எங்கேயோ போயிடுச்சு. இல்லை, பேசாதது வந்து தலைவர்களுக்கு ஒரு குறை இல்லை, குற்றம் ஒரு இல்லை. மேகதாது, ஒரு காவிரி பிரச்சனை, பேச வேண்டிய இடத்துல கூட பேச மாட்டேங்கிறீங்களா? அதாவது நீர்வளத்துறை அமைச்சர் கேட்டாலும் அவரு கையை கும்பிட்டு அவர் போயிடுறாரு. அப்ப மக்களுக்கு என்ன பதில்? நீங்க என்ன ஒரு நிலைப்பாட்டோட இருக்கீங்க, என்ன செய்ய போறீங்கன்றதே ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்ல. டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாம இன்னைக்கு பேசலனா கூட எழுத்துப்பூர்வமா ஒரு பிரஸ் ரிலீஸ் ஒரு அதிகாரியா நான் வந்து ஐயா டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ரிவ்யூ அட்டன் பண்ணியிருக்கேன். அவங்க அம்மாவுடைய ரிவ்யூ அட்டன் பண்ணியிருக்கிறேன். நம்ம எதிர்கட்சி தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ரிவ்யூ எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ரிவ்யூ அப்படின்னா பெரும்பாலும் அதை வந்து அதிகாரிகள் நடத்துவாங்க, சிஎம் அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணிவிட்டு எங்கேயாவது தேவைப்பட்ட இடத்துல சில கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நான் ஐயா கலைஞர்களுடைய சிஎம் கான்ஃபரன்ஸ், கலெக்டர் கான்ஃபரன்ஸில் நான் 2-3 தடவை அந்த கலெக்டர் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அவர் ஆற்காடு வீராசாமி ஐயா பேசுவாங்க,
துரைமுருகன் சார் பேசியிருக்காங்க, இவங்க எல்லாம் கூட பேசியிருக்காங்க. ஆனால் சிஎம் அப்படியே அமைதியாக அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பார். கடைசியில் முடிவாக சில வார்த்தைகள் சொல்லுவார். அதனால் வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது வந்து அவசியம் இல்லை. ஏன்னா முதல்வர் என்பது முடிவு தான் அறிவிப்பாங்க. அதனுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மன்னிக்குவோம் அண்ணங்கிட்ட நான் கேட்குறது, அண்ணன் சொல்கிறது ஒரு கலந்த ஆலோசனை கூட்டத்தில், மந்திரி சபை கூட்டம், மற்றபடி அதிகாரிகள் கூட்டத்திலலாம் சரி. மற்றபடி ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் நம்ம அரசினுடைய நிலைப்பாடு என்ன, காவிரி பிரச்சனையில் நம்மளனால அவர் ஒருவேளை பேசுறது கஷ்டமாக இருந்தால் கூட ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அதான் டிவிகே அறிக்கை வருது. இல்ல அறிக்கை இல்ல, நான் தமிழ்நாடு அரசினுடைய டிவிகேவோட ரியாக்ஷன் ஃபுல்லா அறிக்கையில வருது. இந்த இதெல்லாம் பேசி இப்படி எல்லாம் மாத்த கூடாது. தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லணும். ஜனநாயக ரீதியா அதை வந்து நீங்க வெளிப்படுத்தணும். கோவம் வருது பாருங்க அவங்களுக்கு. இந்த நிலைப்பாடு தெரியாம தமிழக மக்கள் தவிக்கிறாங்களேன்ற அந்த ஆதங்கத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க. அதுக்கு தாங்க உங்களை அரசா கொண்டு வந்திருக்காங்க. காவிரி இஷ்யூ பத்தி எந்தெந்த இஷ்யூல வந்து அவர் தன்னுடைய நிலைப்பாடு அறிவிக்கணுன்றது இல்லை. இப்போ டெல்லி போயிருந்தாரு. டெல்லி போயிருந்தப்போ வந்து என்ன பேசினாருன்னு போய் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி தான் சொல்லணுன்றது இல்லை. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. அவருக்கு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா அறிக்கையாக வெளியிட்டு போகிறாங்க. அரசனுடைய நிலைப்பாடு அறிக்கையாக வரணும். அது அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடம் இல்லை. அது வந்து ஐஎன்பிஆர் வழியே பல நேரங்களில் அது வந்துகிட்டு இருக்குது. சில டிக்லிஷ் இஷ்யூ இருக்குது. எப்படி வந்தாலும் இப்போ நம்ம உதயநிதி அவர் பேசினார். அதுக்கு எல்லாரும் ஆளுக்கு ஒரு மாதிரியாக பொருள் கொள்கிறாங்க. அது சரின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, தப்புன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ரெண்டுமே நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ரெண்டு கருத்துக்களையுமே நம்ம வந்து ஒன்றா தான் பார்க்கணும். அதே நேரத்தில் சில நேரங்களில் வாயை திறந்து பேசுகிறதுக்கு எப்படி ரியாக்ஷன் வரும்ன்றது சொல்ல முடியாது. அதனால் சில நேரங்களில் ஈவன் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நம்ம பிரதமர்லேருந்து மன்மோகன் சிங் பேசி என்னைக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவருடைய 2 டென்யூர்லையும் எப்பயாவது பிரஸ் மீட் வச்சு பார்த்துருக்கீங்களா? அவர் சிறந்த சம்பவத்துல பேசுறாரு. அதுக்கு முன்னாடி திருச்சியில போய் கட்சி ரீதியா நடக்கக்கூடிய கூட்டத்துல பேசுறாரு. ஆனா அரசு சம்பந்தப்பட்டதுல மட்டும் பேச மாட்டோம்னு இப்ப பாருங்க, அவர் பேசுறாருன்றதை அவரே ஒத்துக்கிட்டாரு. சரி, பேசலன்றது இல்ல. நான் என்ன கேக்குறேன், அரசு சம்பந்தப்பட்டதுல மட்டும் பேச மாட்டேங்கிறீங்க. பேசினாலும் பிரச்சனையா இல்ல. அரசு சம்பந்தப்பட்டதுல ஒரு பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நீங்க அரசியல் மேடையில எப்படி வேணாலும் பேசலாம். ஸ்டாலின் பேசுகிறாங்க, உதயநிதி பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, என்ன வேணாலும் பேசலாம். அதே போல் அவர் சிஎம்மும் பேசுகிறார். அரசியல் மேடையில் பேசுகிறது எது வேணாலும் பேசலாம். ஆனால் ஒரு அதிகாரியாக ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களா அரசியல் நிர்ணய சட்டம் வகுத்த ஒரு பொறுப்பு அது. அதில் இருந்து பேசும் பொழுது ரொம்ப கண்ணியமாக பேசுவாங்க, இல்லை குறைவாக பேசுவாங்க, சிலர் பேச மாட்டேன்றாங்க. 10 ஆண்டுகளாக மன்மோகன் சிங் எந்த ப்ரெஸ் மீட்டும் நடத்தலை. ஆனா அவர் சிறந்த பிரதமர், யாரும் அதை மறுக்க முடியாது. நரேந்திர மோடி 12 வருஷமா நடத்துறாரு. ரைட். அப்ப என்ன மக்களே தொடர்ந்து ஆட்சியை வழங்கிட்டு தான் இருக்காங்கன்றத நம்ம பார்க்கிறோம். அதனால இது ஒரு குறைபாடா ஏத்துக்க முடியாது. மக்களை ஏத்துக்கலாம், குறைந்த மக்கள் சொல்லல. இல்ல ஒரு சிறு நினைவூட்டல். இல்ல டைம் ஆயிடுச்சு எனக்கு. நான் சிவசாட்ட போறேன். இல்ல கலைஞர் அவர்களை போல பத்திரிகையாளர் சந்திப்புகளை சந்தித்தவர் யாரும் இல்ல. மற்ற முதல்வர்களுக்கு அவர் சொல்ற மாதிரி அது அவரோட ஸ்டைல். மற்ற முதல்வர்களுக்கு அது திமுகவோட பலம். நான் என்ன சொல்றேன், அந்த காலத்துங்கள்ல அதுதான் இன்றைய சூழ்நிலையில் இந்த அரசை ஏற்றுக்கொள்வதற்கு எல்லாமே தயாரா இருக்காங்க. அவ்வளவுதான். ரைட். சிவா சார், இந்த கைது நடவடிக்கையில அட்வான்டேஜ் டிஎம்கே ஆயிடுச்சோ? சொல்ல முடியாது. ஏன்னா அரசாங்கம் கௌரவமாக சரி, நாங்கள் எதுக்கு தேவையோ அது வரைக்கும் விசாரணையோட நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் அரசாங்கம் சொன்னது வந்து அரசாங்கத்தின் மீதான நன்மதிப்பையும் உயர்த்தக்கூடும். அதே நேரத்தில் வந்து இது வந்து எப்படி 2 பேருமே வின்-வின் சிச்சுவேஷன் தான். இப்ப திமுக தரப்புல என்ன வாதத்தை முன்வைப்பாங்க, ஒரு அதாவது கைதுக்கு நடவடிக்கைக்கு தேவையான போதிய காத்திரமான ஆதாரங்கள் இல்லை என்பதால் அரசு பின்வாங்கி விட்டது. எனவே நீதிமன்றத்திலேயே அவர்கள் வந்து எங்களுக்கு ரிமாண்ட் பண்ற நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவதற்கான எண்ணம் இல்லை, விசாரணை மொத்தம் தான் நோக்கம் என்று சொல்லிவிட்டார்கள். ஏன்னா இது ரெண்டுமே வின்-வின் சிச்சுவேஷன். 2 பேருமே இதை தவிர்த்து இருக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமா இன்னைக்கு என்னன்னா, பார்க்கக்கூடிய நேயர்கள் அவங்க மூத்த அதிகாரி போல நம்ம இவருக்கு வழக்கறிஞர் தெரிஞ்சிருக்கோம். மற்ற அறியாத நேயர்களுக்காக ஒரு சின்ன தகவல். இந்த உதயநிதி மீது அல்லது எதிர்கட்சி தலைவர் மீது போடப்பட்ட இந்த வழக்கு அல்லது பதியப்பட்ட இந்த வழக்கினுடைய அடிப்படை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான். 1998ல தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் 1998ங்கிறது சட்டமன்றத்தில் சட்டமாக்குறது கலைஞர் தான். அதுல இருந்து சில ஷரத்துக்களை வந்து மேலும் 2025ஆம் ஆண்டு அவரு எதிர்கட்சி தலைவருடைய தந்தையாரும் கலைஞர் அவருடைய மகனுமாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தான் மேலும் அதை கடுமையாக்கி அதுல சில கூடுதலான விஷயங்கள்லாம் சேர்த்து, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று இது மாத்திரம் அல்ல, எது நான் வெர்பலாக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் ஆர் எனிதிங் பப்ளிக் which is likely to cause intimidation. அதனால சட்டத்தை ஏற்படுத்தியது யார் என்பதை வந்து அந்த பாரம்பரிய மிக்க குடும்பத்துல அது
அதையும் அவர் உதயநிதி வாசித்திருப்பாரே என்றால் இந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடி அல்லது சங்கடத்திற்கு ஆளாகி இருக்க மாட்டார் என்பதுதான் இதுல கருத்து. இன்னொன்னு என்னன்னா, இதுல மன்மோகன் சிங் செய்த, அதாவது ஒருத்தர் நேரம் வந்து ஒரு அமைச்சர் முதலமைச்சர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கல அப்படிங்கிறது ஒரு குறைபாடாக பார்க்கப்படலாம் ஒழிய அது ஒரு பெரிய குறையாக சொல்ல முடியாது. ஏன்னா அமைச்சரவை பேச்சாளர்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போ சட்ட அமைச்சராகவும் மின்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் வந்து தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து சொல்லிட்டே வர்றார். இப்ப டெல்லியில இப்ப பிரதமர் நேரடியா பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினாலும் அவங்க இருக்கக்கூடிய அரசுடைய பேச்சாளர்கள் மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய சந்திச்சு பேசுறாங்க. 5 ஆண்டுகள் வந்து இந்தியாவில் மிகவும் போற்றப்பட வேண்டிய ஆனால் துரதிருஷ்டவசமாக போற்றப்படாத ஒரு பிரதமர் நரசிம்மராவ். இந்திய பொருளாதாரத்தையே புரட்டி போட்டு சிறுபான்மை அரசு என்ற விமர்சனங்களுக்கெல்லாம் ஆளாகி இன்னைக்கு திறந்த பொருளாதாரம், இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டவர் அவர்தான். அவரும் பெருசா பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார். அதனால செய்தியாளர்களை சந்திப்பதோ அல்லது சந்திக்க மறுப்பதாக விமர்சிக்கப்படுவதோ என்பதெல்லாம் அந்தந்த தனியாக ஆட்சியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆளுமை, ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன். ஆனா வழக்கறிஞர் சொல்ற மாதிரி உங்களுக்கு அப்பப்போ தேவையான சமயத்தில் ஒரு அறிக்கைகள் விட்டு இருக்கலாம், விட்டு இருக்க வேண்டும். அரசுடைய நிலைப்பாடு இப்போ வந்து சமூக ஊடக காலம். இப்ப டிஐபிஆர் இருக்கு. டிஐபிஆர் மூலமா ஒரு ட்விட்டர்ல ஒரு செய்தி, முதலமைச்சர் பிரதமரை சந்தித்தார், இன்னொரு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன, பிரதமரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார், இதை பரிசீலிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார், முடிஞ்சு போச்சு. அதனால இன்னொன்னு என்னன்னா, இவர்கள் ஆட்சிக்கு புதியவர்கள், 75 நாட்கள் தான் ஆகி இருக்கிறது. அதனால் ஆட்சி நிர்வாக முறைகளை புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு சில கால அவகாசம் தேவைப்படுகிறது. அந்த அவகாசம், அந்த அலோவன்ஸை கொடுத்து விட்டுத்தான் விமர்சனங்களுக்குள் வர வேண்டும். அதனால ஒரு பத்திரிகையாளர்களை சந்திக்கல, ஒரு பிரஸ் ரிலீஸ் வரல அப்படிங்கிற காரணத்தினாலேயே அவர் முதல்வரை விமர்சிப்பது என்பது ஏற்புடையதாக இருக்கு. இப்ப வழக்கறிஞர் முன்னாலே கேட்டார், எதன் அடிப்படையில் வந்து விஜய் முதல்வராக இருக்கிறார்? ஒரே அடிப்படை, தமிழ்நாடு மக்கள் அவருக்கு ஏகோபித்த அளவில் வாக்கு செலுத்தி அதே முறையில் தானே எதிர்கட்சி தலைவராக இருக்காருன்னு அதை தான் கேட்டேன். அவர் நம்ம ஐஏஎஸ் அதிகாரிகள்கிட்ட தான் கேட்டேன் நான். இல்ல இப்ப வழக்கறிஞர் வந்து அவர் கட்சி சார்பா அவருடைய ஆதங்கத்தை தெரியப்படுத்துறாங்களே ஒழிய அடிப்படையில இப்ப வந்து விருப்பமோ இல்லையோ ஜனநாயக விழுமியங்களின் அடிப்படையில் மக்களிடையே ஆதரவை பெற்று இருக்கின்ற மிக அதிகமான சட்டசபையில் அதிக பெரும்பான்மை இல்லை என்றால் மிக அதிக இடங்களை பெற்ற கட்சியினுடைய தலைவர் என்கிற இது முதல் முறை இல்ல. அப்படி இல்ல நீங்க இணையறதுக்கு முன்னாடி ஐஏஎஸ் அதிகாரி சொன்ன வார்த்தை அது. அதீத முக்கியத்துவம் வந்து உதயநிதி கொடுக்குறாங்க. இல்ல அத வந்து நீங்க மனசாட்சி பிரகாரம் மறுக்க முடியுமா? அததான் நான் கேக்குறேன். கட்சியில கொண்டு வரப்பட்டது திடீரென்று ஒருத்தர் வராரு, இவ்வளவு பேர் இருக்காங்க, அப்போ அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க, அந்த பாயிண்ட்ல தான் அவர் சொல்றாரு. அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல அவர் அததான் சொன்னார். ஒன்று இருக்கிறது. இப்போ வெளிப்படையா கட்சி கட்டுப்பாடு அல்லது ஒரு அச்சம் அல்லது தலைமை மீது இருக்கக்கூடிய ஒரு மரியாதையை நீங்க எப்படி எடுத்துக்கொண்டாலும் கட்சியில் இருக்கக்கூடிய பல மூத்த உறுப்பினர்கள் மனதில் இந்த சின்ன ஐயம் எழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? நாமும் வந்து கலைஞர் காலத்திலிருந்து அரசியலில் இருக்கின்றோம், நாமோ நமது வாரிசுகளோ அந்த அளவுக்கு வந்திருப்போம். அந்த வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் அந்த கேள்வி அல்லது அந்த ஒரு ஆதங்கம், தாபம் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள் 99 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார் என்றால் உதயநிதி அவர்களுக்கு வந்து கலைஞர் குடும்பத்திலிருந்து வந்தவர் ஒரு மதிப்பெண் கூட கிடைச்சி 100 ஆகுது இல்ல, அதை மறுக்க முடியாது இல்ல. நம்ம இப்ப எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 லைன்ஸ்ல சொல்லுங்க, எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? பரபரப்புடன் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் நாளை நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் என்று வெளிநடப்பு செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தை புதுசு ஒன்றும் கிடையாது. நாளைக்கு பட்ஜெட்டை விட இந்த உதயநிதியினுடைய கைது விஷயங்கள் சட்டமன்றத்தில் விவாதிப்பட வாய்ப்பு இருக்கிறது. அது அரசு தரப்பில் சரியான பதில் வரவில்லை என்பதுடன் பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு முன்னால் வெளிநடப்பு செய்யக்கூடிய அளவில் கூட இருக்கலாம். ஆனால் நாளைக்கு இந்த புது அமைச்சரவை அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி நிதிநிலை ஆதாரங்களை கொண்டு போக போகின்றார்கள் என்பதை கூர்ந்து கவனிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. எனவே பரபரப்பு இருக்கும், விறுவிறுப்புக்கு குறையாது. வெளிநடப்புகள் செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. மிக்க நன்றி உங்கள் மூவருக்குமே.